தேனி பெட்டிகள்ல ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். அந்த ராணி தேனியும் வெளிய போகாத அளவுக்கு நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. என்ன நம்ம கையில எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயின் கேட் அதுக்கப்புறம் தேன் அடங்க. எதுக்காகன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேனீ குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 வகையான தேனீக்கள் இருக்கும். ஆண் தேனீ, வேலைக்கார தேனீ, ராணி தேனீ. அதுல ரொம்ப முக்கியமான தேனீ அதாவது கூட்டுக்கு தலைவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணி தேனீங்க. சில டைம்ல கூட்ல ஏதாவது தொந்தரவு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராணி தேனீ வெளிய போச்சு அப்படின்னா, மொத்த கூட்ல உள்ள தேனீக்கள் எல்லாமே வெளிய போயிரும். யாருக்கெல்லாம் இந்த உண்மை தெரியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இன்னைக்கு அந்த ராணி தேனீ வந்து வெளிய போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, குயின் கேட் வைக்க போறோங்க. நார்மலா தேனீக்கள் வந்து இந்த வழியா போயிட்டு வரும். அதாவது இப்ப நம்ம கையில வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு இரும்பு பிளேட் மாரி. இத வந்து தேனீ பெட்டி வாசல்ல வந்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸ் வழியா வேலைக்கார தேனீ ஈஸியா போயிட்டு வந்துரும். ஆனா குயின் அதாவது ராணி தேனீ வந்து வெளிய போய்க்கிடாதுங்க. அதுக்காக தான் இந்த மெத்தட்ல வந்து வச்சிருக்கோம். ஆனா நம்ம நார்மலா பாக்ஸுக்கு வந்து அது யூஸ் பண்றது இல்ல. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் குடுக்குறேன். யாரெல்லாம் இந்த மெத்தட பார்த்துருக்கீங்க, இல்ல இதே மாரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வீடியோல கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு ஆதரவு குடுத்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க.